In this class, we are going to see about the business finance. So, business finance அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா finance, the fund required to carry out the activities of the business is called business finance அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம கேரி பண்ணும்போது அதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுவோம் ஒரு பிஸ்னஸில். ஸோ லார்ஜ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஒரு ரா மெட்டீரியல்ஸ் அக்வைர் பண்ணுறது, ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம மாற்றுறதுக்கு நிறையா நம்ம ரெக்வயர் பண்ணுவோம். ஸோ அந்த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ஃபண்டை தான் என்னன்னு சொல்கிறோன்னா நம்ம பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் பார்த்திங்கன்னா தி ஃபண்ட் ரெக்வயர்ட் டு கேரி அவுட் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் இஸ் கால்ட் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். வணிகத்தின் செயல்பாடுகளை நடத்துவதற்கு தேவையான நிதியானது வணிக நிதி எனப்படும். ஸோ ஒரு பிஸ்னஸில் நம்ம கேரி அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் கேரி பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஃபண்ட் ரெக்வயர் ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஃபினான்ஸில் ஒரு மெயின் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தி எஃபிஷியன்ட் அக்விசிஷன் ஆஃப் ஃபினான்ஸ், efficient utilization of finance, efficient distribution and disposal of surplus for the smooth working of the company. So financial management அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபண்டை அக்வயர் பண்ணுறோம், அந்த அக்வயர் பண்ண ஃபண்டை எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது பிஸ்னஸில் யூட்டிலைஸ் பண்ணுறோம், அதுதான் எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபினான்ஸ். அண்ட் எஃபிஷியன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வர சர்ப்ளஸ் அமௌண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் அப்படிங்கிறதா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதான் பாருங்கள், எஃபிஷியன்ட் அக்விசிஷன் ஆஃப் ஃபினான்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங், efficient utilization of finance is the second thing, because after acquiring certain finance we have to use those finance in the investment. ஸோ ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வர நம்ம சர்ப்ளஸை எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பிஸ்னஸ் ஃபினான்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் மேனேஜ் பண்ணுறதா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் தி ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வால்வ்ஸ் டெசிஷன் ரிலேட்டட் டு. ஸோ இது இன்னொரு என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ மூணு விஷயத்தில் இந்த ஃபண்டு நம்ம ரெக்வயர் ஆகுது. ஸோ இந்த மூணு ஆக்டிவிட்டீஸில் எந்த அளவுக்கு ஒரு ஃபண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறதா ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இன்வால்வ்ஸ் டெசிஷன்ஸ். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன டெசிஷன்ஸ் எடுத்தால் எப்படி நம்ம ப்ராஃபிட்லாம் மேக்ஸிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர்னிங்ஸ். இதில் பார்த்தோம் இல்லையா, தட் அக்விசிஷன் ஆஃப் ஃபண்ட்ஸை தான் நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ ஒரு ஃபண்டை நம்ம ரெக்வயர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட். அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர்னிங்ஸ். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்ப்ளஸை எந்த அளவுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்குறதா இந்த மூணு விஷயத்தை பற்றி நம்ம ரிலேட் பண்ணி படிக்கிறதா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, and the next one, ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் எந்த அளவுக்கு பங்களிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் கன்சர்ன்ட் வித் ஆப்டிமல் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் தி யூசேஜ் ஆஃப் ஃபினான்ஸ்.
ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபண்டு ரெக்வயர் பண்ணுறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதான் ஆஸ் வெல் அஸ் தி யூசேஜ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிதி மேலாண்மை என்பது நிதியை உகந்த முறையில் பெறுதல். ஸோ வாட் ஆர் தி வேஸ் தி ஃபண்ட் கேன் பி ரெக்வயர்ட் மற்றும் அதன் பயனுள்ள பயன்பாடு ஆகியவற்றை குறிக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு ரெக்வயர் பண்ணுறோம் அந்த ஃபண்டை, optimal procurement. So financial management is concerned with optimal procurement as well as the usage of finance. ஸோ ஒரு நல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எதை எய்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன நோக்கங்கள் ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொக்யூரிங் ஃபண்ட்ஸ் அட் அ லோவர் காஸ்ட். ஸோ குறைந்த செலவில் நிதியை பெறுதல். ஸோ என்ன சொன்னேன், ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கொண்டு வரதுக்கு, ஒரு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பிஸ்னஸில் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஃபண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபண்ட்ஸை அட் லோவர் காஸ்ட், கம்மியான விலையில் நம்ம ஃபண்டை ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் எய்ம் அதுதான், ப்ரொக்யூரிங் ஃபண்ட்ஸ் அட் அ லோவர் காஸ்ட், குறைந்த செலவில் நிதியை பெறுதல். செகண்ட் ஒன் இஸ் கீப்பிங் தி ரிஸ்க் அண்டர் கண்ட்ரோல். ஸோ ஆபத்தை கட்டுப்படுத்துதல். ஸோ ரிஸ்க்கை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் எப்போதுமே ரிஸ்க்கை கம்மி பண்ணணும், நம்ம ப்ராஃபிட்டை ஹையர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளோட மெயின் எய்மே. எல்லா ஒரு பிஸ்னஸ் எல்லா ஒரு ஃபர்ம்ஸ், எல்லா ஒரு என்டிட்டிலையுமே நம்ம ரிஸ்க் எப்போதுமே கண்ட்ரோலாக வச்சுக்கணும், நிறைய ப்ராஃபிட் எய்ம் பண்ணணும் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லையும் ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், achieving effective deployment of such funds in the most productive activities so that they can earn the highest possible return from their investor. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிதியை மிகவும் உற்பத்தி திறன் மிக்க துறைகளில் பயன்படுத்தி முதலீட்டாளர்களுக்கு அதிகபட்ச வருமானத்தை ஈட்டுதல். ஸோ எந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய ப்ராஃபிட் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த ஆக்டிவிட்டீஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா அச்சீவிங் எஃபெக்டிவ் டெப்ளாய்மெண்ட் ஆஃப் சச் ஃபண்ட்ஸ் இன் தி மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எந்த ஆக்டிவிட்டீஸில் பண்ணால் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு ப்ராஃபிட் ஹையராக அதனால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய நம்மளால் ரிட்டர்ன் எடுக்க முடியுமோ அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தேர்ட் ஒன். அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் இட் ஆல்சோ aims at ensuring the availability of enough funds whenever required as well as avoiding idle finance. ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை என்ன சொல்கிறாங்க, இட் ஆல்சோ எய்ம்ஸ் அட் என்ஷூரிங் தி அவைலபிலிட்டி ஆஃப் enough funds whenever required as well as avoiding idle finance. ஸோ தேவைப்படும் போது போதுமான நிதி கிடைப்பதை உறுதி செய்தல். நமக்கு எப்பப்பெல்லாம் நீடாக இருக்கோ அப்பப்பெல்லாம் அமௌண்ட் நமக்கு இருக்கணும். ஸோ பயனற்ற நிதியை தவிர்த்தல். ஸோ தேவையில்லாத ஃபண்ட்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, அவாய்டிங் ஐடல் ஃபினான்ஸ். ஸோ வென்னவர் நமக்கு அமௌண்ட் தேவைப்படும் போது கரெக்டாக அமௌண்ட் ஃபண்டு, அதான் சொல்கிறோம், ஃபண்டு தேவைப்படும் போது நம்ம அவைலபிலிட்டியாக வச்சுக்கணும். எப்போ ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கோ அப்பப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஆஸ் வெல் அஸ் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும், தேவையில்லாத ஃபண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தி ஃபிஃப்த் ஒன் இஸ் the overall financial health of a business and its future depends on a great deal on the quality of its financial management. ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த் அண்ட் அதோட ஃப்யூச்சர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபெக்டிவாக நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம எப்படி டீல் பண்ணுறோம், தரமாக எப்படி டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு பிஸ்னஸில் நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை பாருங்கள், ஒரு வணிகத்தின் மொத்த நிதிநிலை மற்றும் எதிர்கால வளர்ச்சி ஆகியவை அதன் நிதி மேலாண்மையின்
தரத்தை பெரிதும் சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்கணும்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொண்டு போகிறோமோ அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை டீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சச்சஸ் பேலன்ஸ் ஷீட் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் of a business are largely determined by financial management decisions taken earlier. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம பிஸ்னஸில் வந்து எப்பப்போ என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேலன்ஸ் ஷீட், செகண்ட் ஒன் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வந்திருக்கு பிஸ்னஸில் அதெல்லாம் பார்க்குறது தான் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் குட் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது எதை எய்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம லோவர் காஸ்ட்டில் ஃபண்ட் வந்து ரெக்வயர் பண்ணணும். செகண்ட் திங் வந்து ரிஸ்க்கை எப்போதும் கண்ட்ரோலாக வச்சுருக்கணும், ப்ராஃபிட்டை தான் நம்ம ஹையர் ஆகணும்னு பார்க்கணும். அண்ட் தி தேர்ட் ஒன் வந்து எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன் அதிகமாக வருதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நிறைய நம்ம வந்து ஃபண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் அதிகமாக வரும். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கும் நிறையா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பப்போலாம் ஃபண்ட்ஸ் தேவைப்படுதோ அப்பப்போலாம் கரெக்டாக ஃபண்ட்ஸை வந்து அவைலபிளாக நம்ம வச்சுக்கணும் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவாய்டிங் ஐடியல் ஃபினான்ஸும் போது தேவையில்லாத ஃபண்ட்ஸ் தேவைப்படும் போது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ஒரு ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் அ பிஸ்னஸ் வந்து ஃப்யூச்சர் அண்ட் இட்ஸ் ஃப்யூச்சர். ஸோ ஒரு பிஸ்னஸோட ஃப்யூச்சரும் ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி ஆஃப் நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்னு பொறுத்து தான் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி குட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எய்ம்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வச்சுருக்கணும். இதோட நோக்கங்களே இந்த மெயின் இந்த 5 திங்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா impact of financial management decisions. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது ஒரு பிஸ்னஸில், அதான் நிதி மேலாண்மையின் தாக்கங்கள் எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட். எக்ஸாம்பிள், ஸோ இப்போ சைஸ் அண்ட் காம்போசிஷன்ங்கும் போது எந்த அளவுக்கு நம்ம ஃபர்ம் சைஸ் இருக்குது, ஸோ அதில் எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் சைஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிங் ₹100 crores in fixed asset like machinery, land increases the company's fixed asset base by the same amount. ஸோ 100 கோடி
மூலத்தனத்தை நிலையான சொத்துக்களில், அதாவது ஃபிக்ஸ்டு அசட் அப்படிங்கிறது எதை சொல்கிறோன்னா, ஒரு லாங் டேர்ம் அசட்டை தான் நம்ம ஃபிக்ஸ்டு அசட்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் அசட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும், நிறைய ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு அசட் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டாக இருக்கலாம், ஒரு மிஷினரியாக இருக்கலாம், ஒரு பில்டிங்ஸாக இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் அசட், நீண்ட காலம் வரக்கூடிய அசட். ஸோ இதை வந்து சேல் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு எதுவுமே சேல் விற்கக்கூடியது அப்படின்னு கிடையாது. நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு எதெல்லாம் தேவை, இப்போ ஒரு மிஷினரிங்கிறது ரொம்ப ஒரு தேவையான ஒரு ஃபிக்ஸ்டு அசட். ஸோ அது ஓவர் லாங் பீரியட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து நம்ம ஃபிக்ஸ்டு அசட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 100 crores நம்ம வந்து ஃபிக்ஸ்டு அசட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது கம்பெனிஸோட ஃபிக்ஸ்டு அசட்டோட பேஸ் பை, அதான் பாருங்கள், இன்க்ரீசஸ் தி கம்பெனிஸ் ஃபிக்ஸ்டு அசட் பேஸ் பை தி சேம் அமௌண்ட். ஸோ நம்ம 100 crores ஃபிக்ஸ்டு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கம்பெனியோட அசட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் நிறுவனத்தின் சொத்து அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபெக்ட் impacts capital structure and long term financial planning. ஸோ ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த டெசிஷன்ஸ் வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் கரண்ட் அசட் அண்ட் பிரேக் டவுன், நடப்பு சொத்துக்களின் அளவு மற்றும் பிரிவுகள். ஸோ வாட் ஆர் தி லெவல்ஸ் இன் தி, என்னென்ன லெவல் இருக்குது கரண்ட் அசட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிக்ஸ்டு அசட்டுன்னா என்னென்னு பார்த்தோம், அது வந்து ஒரு லாங் டேர்ம் அசட்னு பார்த்தோம். இப்போ கரண்ட் அசட்டுங்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அசட். அது கரண்ட் அசட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் அசட் தட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி கன்வெர்டட் இன்டு கேஷ் சோல்ட் ஆர் கன்சியூம்டு வித்தின் 1 year ஆர் வித்தின் தி பிஸ்னஸ் நார்மல் ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஸோ கரண்ட் அசட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் அசட். எதுக்காக, நம்ம ஈஸியாக ஒரு கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு சேல் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாக்னா என்ன, இன்வென்ட்ரி இருக்கா, அதை விற்றா நம்மளுக்கு என்ன ஒரு கேஷ் வரும். ஸோ ஈஸியாக கன்வெர்ட்டபிள் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் டேர்ம் அசட்டை தான் நம்ம கரண்ட் அசட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து வித்தின் 1 yearக்குள்ளே வந்து இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம் ஷார்ட் டேர்மாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்கு, ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், அதெல்லாம் தான் வந்து ஒரு கரண்ட் அசட்டோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதோட லெவல், அதோட பிரேக் டவுனை தான் வந்து நம்ம லெவல் ஆஃப் கரண்ட் அசட் அண்ட் பிரேக் டவுன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்னா இன்க்ரீசஸ் வென் ஃபிக்ஸ்டு அசட் க்ரோ. எக்ஸாம்பிள், மோர் இன்வென்ட்ரி நீடட் ஃபார் எக்ஸ்பேண்டட் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம ஃபிக்ஸ்டு அசட் க்ரோ ஆச்சுன்னா நம்மளோட ப்ரொடக்ஷனும் கண்டிப்பாக க்ரோ ஆகணும். அதுதான் எக்ஸாம்பிள், மோர் இன்வென்ட்ரி நீடட் ஃபார் எக்ஸ்பேண்டட் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு இன்வென்ட்ரியும் வந்து நிறைய தேவைப்படும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். ஸோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கேபிட்டலோட ரெக்வயர்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கறது தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். அதான் இன்க்ரீசஸ் வென் ஃபிக்ஸ்டு அசட் க்ரோ, மோர் இன்வென்ட்ரி நீடட் ஃபார் எக்ஸ்பேண்டட் ப்ரொடக்ஷன். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி அ பிஸ்னஸ் நீட் டு ஃபினான்ஸ் இட்ஸ் கரண்ட் அசட் டு என்ஷூர் ஸ்மூத் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா ஒரு கரண்ட் அசட்டில் நீட்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து கரண்ட் அசட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரெடிட் பாலிசி. ஸோ கிரெடிட் பாலிசிங்கும் போது இட்ஸ் அஃபெக்ட்ஸ் டெப்டார்ஸ். ஸோ நார்மலாக கடன் மற்றும் சரக்கு மேலாண்மை முடிவுகள், அதுதான் வந்து நம்ம டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெப்டார்ஸுங்கும் போது கடனாளிகள். ஸோ கடன் மற்றும் சரக்கு மேலாண்மை முடிவுகள் பணம், சரக்கு மற்றும் பெருத்தற்குரியவை ஆகியவற்றின் அளவை பாதிக்கிறது. ஸோ டெப்டார்ஸ்லாம் வந்து இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இம்பேக்ட் ஸ்டாக் லெவல் அண்டு கேஷ் ஃப்ளோ. ஒரு ஸ்டாக் லெவல் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது, ஒரு கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோ
கேஷ் ஃப்ளோலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸில். ஸோ இது மாதிரி விஷயத்துக்கு, அதாவது சைஸு, லெவல் ஆஃப் கரண்ட் அசெட் அண்டு மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் எந்தெந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாலிசி அண்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ இதிலெல்லாம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். Next, mix of long term versus short term funds. So long term funds போது நம்ம என்ன சொன்னோம், which is the fund used for a long period தான் வந்து நம்ம long term அப்படின்னு சொல்கிறோம், long term funds அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் ஈக்விட்டி, லோவர் காஸ்ட் பட் லெஸ் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்பெனிஸ் எபிலிட்டி டு மீட் இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸ், தட் இஸ் டு பே இட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்ஸ், சேலரிஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் டைம் யூஸிங் இட்ஸ் கரண்ட் அசெட் லைக் கேஷ், பேங்க் பேலன்ஸ், இன்வென்ட்ரி அண்ட் ரிசீவபிள்ஸ். ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸை மீட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பில் இருந்தால் இம்மிடியேட்டாக வந்து வி ஹாவ் டு பே ஃபார் இட். ஸோ அந்த லிக்விடிட்டி ஃபார்மை வந்து அந்த கம்பெனியோட எபிலிட்டியை தான் வந்து நம்ம லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிக்விடிட்டி இஸ் நத்திங், இட்ஸ் அ கம்பெனிஸ் எபிலிட்டி டு மீட் இட்ஸ் ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸ். சின்ன சின்ன ஷார்ட் டேர்மாக இருக்கிற அவங்களோட ஆப்ளிகேஷனுங்கும் போது நம்ம கடமைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எபிலிட்டி டு மீட் இட்ஸ் ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காகனா நம்ம பில் பே பண்ணுறதுக்கு, சேலரி பே பண்ணுறதுக்கு, இன்ட்ரெஸ்ட்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இம்மிடியேட்டாக பே பண்ணணும். ஸோ அவங்களோட கம்பெனியோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க தான் நம்ம லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஃபண்ட்ஸில் லோன்ஸ்லாம் லாங் பீரியட் கட்டுவோம். ஸோ லோவர் காஸ்ட் அண்ட் பட் லெஸ் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ் அ லெஸ் எபிலிட்டி டு பே டு இட்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட், ட்ரேட் கிரெடிட். ஸோ இதிலலாம் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுங்கிறது பேங்க் ஓவர் டிராஃப்ட், நம்ம அமௌண்ட் ஓவர் டிராஃப்ட் பண்ணும்போது யூ ஹாவ் டு ரீபே இட் வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதுதான் வந்து பேங்க் ஓடி அப்படின்னு சொல்லணும், அதுதான் ஓவர் டிராஃப்ட். நெக்ஸ்ட் ட்ரேட் கிரெடிட், ஏதாச்சும் நம்ம கடனாக வாங்குறதுக்கு இல்லைன்னா நம்ம வந்து மற்ற ஒரு டெப்டாருக்கு வந்து நம்ம கிரெடிட்டாக கொடுக்கறது. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், விச் இஸ் சீப்பர் பட் ரிஸ்கியர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதனாலனா இப்போ ஒரு கிரெடிட் ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கும்போது இல்லை நம்ம ஒருத்தரை வாங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம ரீபே பண்ணி தான் ஆகணும். ஸோ வித்தின் அ ஷார்ட் பீரியட் கூட நம்ம அதை ரீபே பண்ணணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பேக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மிக்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் விசஸ் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸோ மோஸ்ட்லி வந்து லிக்விடிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் லிக்விடிட்டி, இதில் வந்து சீப்பர் பட் ரிஸ்கியர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆஃப்ங்கும் போது நமக்கு வந்து லிக்விடிட்டி விசஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு தான் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பிட்வீன் எப்போதுமே ஒரு லிக்விடிட்டிக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கும் ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதா நம்ம வந்து ட்ரேட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நிறைய லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா நம்மளால் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ if a company keeps too much liquidity, it might miss out on profit making opportunities. ஸோ நிறைய லிக்விடிட்டிஸ், நிறைய பே பண்ணுற ஆப்ளிகேஷன்ஸ் இருந்தால் நம்மளால் வந்து ப்ராஃபிட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இஃப் நமக்கு ப்ராஃபிட்டும் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் லிக்விடிட்டி வந்து கரெக்டாக மீட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ், அந்த ரெண்டுக்கும் உள்ள போட்டி தான் நம்ம வந்து ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலையும் ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
So these are all the areas where financial management also impactful. So debt increases interest expenses, but so டெப்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெப்ட் இஸ் அ மணி a company borrows and must repay with interest. ஒரு கடனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பிஸ்னஸாக ஆகட்டும், ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ் ஒரு இன்வெஸ்டராக ஆகட்டும், ஒரு இப்போ கடன் வாங்குறாங்க அப்படிங்கும்போது அது கம்பல்சரி நம்ம ரீபே பண்ணி தான் ஆகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன ரீபே பண்ணும்போது வித் சர்டன் சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மணி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் மணி வச்சு தான் நம்ம ரீபே பண்ணுவோம். ஸோ அப்படி இன்க்ரீசஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பட் சேவ்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் மற்றும் பங்கு நிதியளிப்பு கடன் வட்டி செலவுகளை அதிகரிக்கும், ஆனால் வரி சேமிப்பு ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டேக்ஸ் நம்மளால் சேவ் பண்ண முடியும். பட் இந்த அனதர் கேஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கடன் வாங்கினதுக்கப்புறம் அதை ரீபே பண்ணுறப்போ இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈக்விட்டி. ஈக்விட்டி அப்படின்றது என்னென்னா, இது ஒரு ஓனர் ஷேர்னு சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸில் இஸ் தி ஓனர் ஷேர் இன் தி கம்பெனி யூஸ்வலி ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ரீடைன்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸோட ஷேர்ஸ், அதாவது ஓனர் ஷேர்ஸ்லாம் யாரும் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, மோஸ்ட்லி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்ட் பண்ணியிருக்க ஓனர் ஷேரை தான் நம்ம ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஈக்விட்டிங்கும் போது அது ஒரு ஓனர் ஷேருங்கும் போது எந்த ஒரு ரீபேமெண்ட் ப்ரெஷர் இருக்காது இல்லையா? ஏன்னா அந்த ஷேரோட ஓனருமே இவர் தான், அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அப்படிங்கும்போது இந்த ரீபேமெண்ட் ப்ரெஷர்ன்றது இருக்காது. பட் இந்த கேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வி ஷுட் ரீபே தி டெப்ட் வித் இன்ட்ரெஸ்ட், ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் ஈக்விட்டியில் ரீபேமெண்ட் ப்ரெஷர் இருக்காது. பட் டைல்யூட்ஸ் ஓனர்ஷிப் அண்ட் மே இன்க்ரீஸ் டிவிடெண்ட் பே அவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருப்பி செலுத்தும் அழுத்தம் இல்லை, ஆனால் உரிமையாளர் பங்கை குறைக்கும் அண்ட் ஈவுத்தொகை செலவுகள் அதிகரிக்கலாம். இந்த விகிதம் இடர் மற்றும் செலவை சமப்படுத்துகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 60% அண்ட் 60% ஈக்விட்டி அண்ட் 40% டெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஓனர்ஷிப்பு குறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரீபேமெண்ட் ப்ரெஷர் இல்லாதனால போது ஓனர்ஷிப்போட ரைட்ஸ் குறையும் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இது ஆப்டிமல் ரேஷியோ தான் இங்கே நம்ம பார்த்தோம். அதாவது பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னா, ஒரு 60% ஈக்விட்டி இருக்கணும் அண்ட் 40% டெப்ட். ஸோ போத் ரிஸ்கையும் நம்ம மேனேஜ் பண்ணணும், போத் காஸ்ட்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம ஆப்டிமல் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ optimal ratio is nothing but which balances the risk and cost in the business அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ எந்த அளவுக்கு ஒரு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், நம்மளோட ப்ராஃபிட் ஆகட்டும், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரைசஸ் வித் மோர் டெப்ட். ஸோ எப்போல்லாம் கடன் அதிகமாகுதோ இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும் இல்லையா? அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரைசஸ் வித் மோர் டெப்ட். ஸோ whenever debt increases, எந்தளவுக்கு கடன் அதிகமாக வாங்குகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன் இன்க்ரீசஸ் வித் ஹையர் ஃபிக்ஸ்டு அசெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ நிறையா ஃபிக்ஸ்டு அசெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், டிப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும். டிப்ரிசியேஷனாக நம்ம என்ன சொல்கிறோம், தேய்மானம். நிலையான சொத்து முதலீடு அதிகரிக்கும் போது அதிகரிக்கும். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு அசெட்டுங்க என்ன சொன்னேன், ஒரு பில்டிங், ஒரு மிஷினரி, அதெல்லாம் தான் நம்ம ஃபிக்ஸ்டு அசெட் விச் இஸ் அ லாங் டேர்ம், நம்ம நீண்ட காலம் யூஸ் பண்ணக்கூடிய அசெட்டை தான் ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு அசெட்டில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும்போது நம்மளோட டிப்ரிசியேஷனும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ரிசியேஷன் இன்க்ரீசஸ் வித் ஹையர் ஃபிக்ஸ்டு அசெட் இன்வெஸ்ட்மெண்ட்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் க்ரோ இஃப் மோர் ஈக்விட்டி இஸ் யூஸ்ட். ஸோ பங்கு அதிகம் பயன்படுத்தப்பட்டால் அதிகரிக்கும். ஸோ டிவிடெண்ட்டுங்கிறது நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரக்கூடிய ப்ராஃபிட்டை தான் நம்ம டிவிடெண்ட்னு சொல்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஈக்விட்டினா என்ன சொல்கிறோம், ஒரு ஓனர் ஷேர்ஸ். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஓனர் ஷேர்ஸ்லாம் வந்து ஓனர் ஷேர்ஸ் அண்ட் அப்படி தான் வந்து ஓனராகவும் இருப்பாங்க. ஸோ அந்த ஷேர்ஸ் ஈக்விட்டிலாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம டிவிடெண்ட்டும் வந்து யாருக்கு தரணும், அந்த ஓனர் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஓனர் ஆஃப் தி ஷேர் யார் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு டிவிடெண்ட் தரணும். அதாவது டிவிடெண்ட்ஸ் க்ரோ இஃப் மோர் ஈக்விட்டி இஸ் யூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் எ ஃபேக்ட்ரி, கேபிட்டல் பட்ஜெட் affects revenue, cost and profit. தொழிற்சாலை விரிவாக்கம் மூலதன பட்ஜெட்டின் வருவாய், செலவுகள் மற்றும் லாபத்தை பாதிக்கும். ஸோ இப்போ நார்மலாக எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒரு ஃபேக்ட்ரியில் நம்ம ஃபர்தராக நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய லேபர்ஸ் வைக்கிறோம், நிறைய மிஷினரிஸ் வாங்குகிறோம், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி இருக்க ஒரு ஃபேக்ட்ரி வந்து இன்னும் நம்ம வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அது எதெல்லாம் இம்பேக்ட் ஆகும், ஒரு ரெவென்யூ இம்பேக்ட் ஆகும், நம்மளோட காஸ்ட், நம்மளோட ப்ராஃபிட், எல்லா விஷயத்துமே வந்து இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இம்பேக்ட் ஆன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் ஸ்லைட்ஸில் வந்து நம்ம வாட் ஆர் தி இம்பேக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இம்பேக்ட்டுங்கும்போது ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் கம்போசிஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட். எந்த அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்டோட சைஸஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பிஸ்னஸ்லேயும் நமக்கு ஃபர்தராக இன்க்ரீஸ் கொடுக்கும் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங் தான் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் கரண்ட் அசெட் அண்ட் பிரேக் டவுன். ஸோ கரண்ட் அசெட்டும் போது என்ன சொன்னால் இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் அசெட் விச் இஸ் ஈஸிலி கன்வெர்டட் இன்டு கேஷ். ஸோ அந்த லெவல்ஸில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் இருக்கும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் வச்சு டீல் பண்ணுவோம். அந்த மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸில் கிரெடிட் பாலிசி அண்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் மிஸ்ஸஸ் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபண்ட்ஸையுமே வந்து நம்ம டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாங் டேர்ம்ங்கும்போது இட் இஸ் லெஸ் லிக்விடிட்டி, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுங்கும்போது சீப்பராக இருக்கும் பட் இட் வில் பி ரிஸ்கியர். ஸோ ட்ரேட் ஆஃப் இஸ் ஆல்வேஸ் பேலன்ஸ் பிட்வீன் தி லிக்விடிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டெப்ட் விசஸ் ஈக்விட்டி ஃபினான்சிங். ஸோ இந்த ரெண்டு மெயின் விஷயத்துலையும் ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் தி இம்பேக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ். ஸோ இது மாதிரி விஷயத்தில் டெசிஷன்ஸ் எடுக்கிறது இட் வில் பி மோர் இம்பேக்ட்ஃபுல். ஸோ இப்போ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். ஸோ இதோட நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the objective of financial management is to maximize the current price of the equity share of the company or to maximize the wealth of owners of the company, that is the shareholders. ஸோ முதன்மை நோக்கம் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் பங்கு விலையை அதிகரிப்பது அல்லது பங்குதாரர்களின் சொத்தை பெருக்குவது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஈக்விட்டி ஷேர்ஸோட கரண்ட் ப்ரைஸ் வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நிறைய ஓனர்ஸ், அதாவது நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது அவங்களோட வெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. தான் மேக்ஸிமைஸ் தி வெல்த் ஆஃப் ஓனர்ஸ் ஆஃப் தி கம்பெனி, தட் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர் ப்ரைஸோட வேல்யூ அதிகமாகும்போது நம்ம ஓனர்ஸ்
இருப்பாங்க இல்லையா, அதுதான் ஓனர்ஸ். யார் ஓனர்ஸ் இஸ் ஆல்சோ தி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களோட வெல்த்துமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைசேஷன் ஆஃப் வெல்த். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, therefore when a decision is taken about investment in a new mission, the aim of financial management is to ensure that benefits from the investment exceeds the cost so that some value addition takes place. Similarly, when finance is procured, the aim is to reduce the cost so that the value addition is even higher. ஸோ இப்போ ஒரு நியூ பாருங்கள், when a decision is taken about a investment in a new mission, ஒரு நியூ மெஷினில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு நம்ம டெசிஷன் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். ஏன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும், நமக்கு எப்போதுமே ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து மெயின் திங்கே. எப்போதுமே ரிஸ்க் ஷுட் பி தி லோவர் அண்ட் ப்ராஃபிட் ஷுட் பி தி ஹையர். அப்படிங்கும்போது ஒரு மிஷினில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிஷியரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, தி எய்ம் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் டு என்ஷூர் தட் benefits from the investment exceeds the cost so that some value addition takes place. So cost கம்மியாகும்போது நமக்கு ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So when finance is procured, the aim is to reduce the cost so that the value addition is even higher. ஸோ காஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வேல்யூ வந்து நமக்கு ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி அப்ஜெக்டிவ் ஆஃப் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் இஸ் அச்சீவ்டு பை. ஸோ நம்ம மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த். ஒரு ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படிலாம் நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஷூரிங் தி அவைலபிலிட்டி ஆஃப் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அட் அ ரீசனபிள் காஸ்ட். ஸோ எந்தளவுக்கு ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில் வந்து நம்ம என்ஷூர் பண்ணுறோம், அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஃபர்ஸ்ட் திங். அதுதான் என்ஷூரிங் தி அவைலபிலிட்டி ஆஃப் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அட் அ ரீசனபிள் காஸ்ட். செகண்ட் ஒன் இஸ் என்ஷூரிங் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் காஸ்ட். நம்ம அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா. ஸோ எந்தளவுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது, எந்தளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் எந்தளவுக்கு நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறோம் சேஃப்டியான, என்ஷூரிங் சேஃப்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் ப்ரொக்யூர்டு பை. ஸோ தீஸ் ஆர் தி 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த். ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த்துக்கு இந்த 3 ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த வேல வந்து நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. So this is previous year question. Financial management aims at choosing the best investment and financing alternatives by focusing on their cost and benefits. Its objective is to. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல என்னென்ன அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கோ அதுவும் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ அந்த அல்டர்னேட்டிவ்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தேர் ஒரு காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் ரெண்டையும் வச்சு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எதில் நமக்கு வந்து ஹையர் ப்ராஃபிட், அதாவது ஹையர் ரிட்டர்ன் ஈல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து எய்ம் பண்ணுறது. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க, எதுக்காக வந்து நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இன்க்ரீஸ் தி ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த். ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோன்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளாலே ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ஃபோக்கஸிங் ஆன் தேர் காஸ்ட் அண்ட் பெனிஃபிட். இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
இப்போ வந்து நம்ம ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபினான்ஷியல் டெசிஷன் பொறுத்த வரைக்கும் 3 ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டிவிடெண்ட். ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளால் வந்து நிறைய ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸும் போது ஒரு கடன், டெப்ட் அண்ட் ஈக்விட்டி, ஓனர்ஸ் ஆஃப் தி ஷேர்ஸ் தான் வந்து நம்ம ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிவிடெண்ட் டெசிஷன், ஸோ ஒன்ஸ்லாம் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அந்த ப்ராஃபிட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன் ரிலேட் டு 3 major decisions which every financial manager has to do. ஸோ எல்லா ஃபினான்ஸ் மேனேஜருமே வந்து 3 டெசிஷன்ஸ் கம்பல்சரி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ், ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் அண்ட் டிவிடெண்ட் டெசிஷன்ஸ். தீஸ் ஆர் தி 3 types of financial decisions. ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக வந்து நம்ம பார்த்தோடைய ஃபினான்ஷியல் மேனேஜர். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜர் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், ஃபினான்ஷியல் டெசிஷன் அண்ட் டிவிடெண்ட் டெசிஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ரிலேட்டட் கான்செப்ட்ஸாக இருக்கும். ஒன்று வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதில் வந்து பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த பிளானிங்கை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ ஃபினான்ஷியல் டெசிஷன் வந்து டெப்ட் அண்ட் ஈக்விட்டி. தீஸ் ஆர் தி 2 main things would be deal in financial decisions. ஸோ டிவிடெண்ட் டெசிஷன்ஸ்னும் போது retained earnings அண்ட் டிவிடெண்ட். ஸோ அந்த ப்ராஃபிட்டெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரணும் அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்டெல்லாம் வந்து நம்ம டிவிடெண்ட் டெசிஷன். ஸோ டிவிடெண்ட்டுங்கும் போது விச் இஸ் தி ப்ராஃபிட், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒரு டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் என்ன சொல்லுவோம், இட்ஸ் டீல் வித் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன். ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெஃபர்ஸ் டு தி ப்ராசஸ் தட் பிஸ்னஸ் யூசஸ் டு எவாலுவேட் அண்ட் சூஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன்ஸில் எது மாதிரி டெசிஷன்ஸில் அவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக, ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் வந்து லாங் டேர்மாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக டிசைட் பண்ணுவாங்க, அதாவது பிளான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ எக்யூப்மெண்ட் ஆர் ஒரு நியூ ப்ராடக்ட், ஒரு நியூ மிஷினரிங்கும் போது அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறதுக்காக, அப்புறம் ஏதாச்சும் ஒரு நியூ ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லாங் டேர்மாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது வந்து எவால்வேட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ ப்ராசஸ் தட் பிஸ்னஸ் யூசஸ் டு எவால்வேட் அண்ட் சூஸ் அ அப்ரோப்ரியேட் லாங் டேர்ம் அசெட். எதுக்காக அந்த லாங் டேர்ம் அசெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஒரு பிஸ்னஸில் ஒரு லாங் டேர்மான ஒரு ரெவன்யூ வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஸோ திஸ் டெசிஷன் ரிலேட்ஸ் டு தி கேர்ஃபுல் செலெக்ஷன் ஆஃப் அசெட் இன் விச் ஃபண்ட்ஸ் வில் பி இன்வெஸ்டட் பை தி ஃபர்ம்ஸ். ஸோ இந்த டெசிஷன் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன். ஸோ ஏன்னா எந்த அசெட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் வி கேன் ஏர்ன் மோர் ரெவன்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு மெயினான விஷயம். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் டெசிஷன் எது ரிலேட்டடாக இருக்குன்னா செலெக்ஷன் ஆஃப் அசெட் இன் விச் ஃபண்ட்ஸ் வில் பி இன்வெஸ்டட் பை தி ஃபர்ம். ஸோ ஃபர்ம் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணதோ அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது the investor should be carefully select the asset அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். And investment decisions can be long term or short term.
ஸோ நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் வந்து ஒரு லாங் டேர்மாகவும் இருக்கலாம், ஒரு ஷார்ட் டேர்மாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பேஸ்ட் அப்பான் தி ரிட்டர்ன் ஆஃப் தி அசெட். A firm has to select the most appropriate investment option out of the various options which will bring maximum benefit to the firm. ஸோ ஒரு இன்வெஸ்டர் வந்து எப்போதுமே ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ், ஒரு ஃபார்மாக இருந்தாலும் சரி, எதில் வந்து நம்ம ஹை லெவலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வேரியஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட ப்ராஃபிட் அதிகமாகும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அது என்ன சொல்கிறாங்க, a firm has to select the most appropriate investment option out of the various options. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே மோஸ்ட் appropriate ஆப்ஷன்ஸ் எதுவோ அதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். எதுக்காக? which will bring benefit to the firm அப்படின்னு. The firm invests its fund in acquiring fixed asset as well as current asset. ஸோ அந்த firm வந்து ஃபண்டில் வந்து firm வந்து ஒரு certain சம் ஆஃப் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து எதில் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு அசெட் ஆஸ் வெல் அஸ் கரண்ட் அசெட். ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்டுங்கும் போது லாங் டேர்ம் அசெட், கரண்ட் அசெட்டுங்கும் போது ஷார்ட் டேர்ம் அசெட் இல்லையா. ஸோ அந்த ஃபர்ம் வந்து இன்வெஸ்ட் இட்ஸ் ஃபண்ட்ஸ் இன் எதில் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட்டையும் கரண்ட் அசெட்டையும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. When a decision regarding fixed asset is taken, it is also called capital budgeting decision. ஸோ நான் என்ன சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம்லேயும் பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்ம்லேயும் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்மில் பண்ணுறதா இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிக்ஸ்ட் அசெட்னு சொல்கிறோம். ஷார்ட் டேர்மில் பண்ணுறதா கரண்ட் அசெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரெண்டு விஷயத்துலையுமே பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்டில் வந்து அந்த ஃபர்ம் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, when the decision regarding fixed asset is taken, it is also called as capital budgeting decision. So capital budgeting decisions na enna sonna, it's a process a business uses to evaluate and choose a long term investment பண்றதா capital budgeting decision சொல்றோம். இப்போ fixed asset போது இது long term investmentல, ஸோ அதனால தான் வந்து it's also called as capital budgeting decisions அப்படின்னு நம்ம சொல்றோம். So the size of the asset, profitability and the competitiveness are also affected by capital budgeting decisions. ஸோ அசட்டோட சைஸ் பொறுத்து, ப்ராஃபிட்டபிலிட்டி பொறுத்து, காம்படிட்டிவ்னஸ் பொறுத்து இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸில் இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன்ஸ் பற்றி டீல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஷ் ஃப்ளோ ஆஃப் தி ப்ராஜெக்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனில் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கேஷ் ஃப்ளோங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் மணி. ஒரு பிஸ்னஸில் மணி வந்து எவ்வளோ உள்ள வருது, எவ்வளோ வெளில போகிறது அப்படின்னு பார்க்கறது நம்ம கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் மணி இன்டு அண்ட் அவுட் ஆஃப் அ பிஸ்னஸ். ஸோ இது வந்து அதோட மூமெண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுறது, அதாவது அந்த ஃப்ளோவை பார்க்குறது தான் கேஷ் ஃப்ளோ. இட் ஷோஸ் ஹவு மச் கேஷ் இஸ் கம்மிங் இன் ஃப்ரம் ஆப்ரேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஃபினான்சிங் அண்ட் ஹவு மச் இஸ் கோயிங் அவுட். ஸோ எவ்வளோ வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மூலிமா கேஷ்லாம் வந்து எவ்வளோ உள்ள வருது. ஸோ ஃபினான்ஸ் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கேஷ் எப்படி உள்ள வருது அண்ட் எப்படி வெளில போகுது அப்படிங்கிறத பார்க்க தான் நம்ம கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். So whenever a company is investing huge funds in an investment proposal, it expects some regular amount of cash flow to meet the day-to-day requirement. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா,
அப்போ வந்து நிறைய கேஷ் ஃப்ளோஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதுக்காகனா ஒரு டே டு டே ரெக்குவயர்மெண்ட்டுக்காக. ஒரு நிறுவனம் ஒரு முதலீட்டு திட்டத்தில் கணிசமான நிதியை முதலீடு செய்யும்போது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு தொடர்ச்சியான பணப்பாய்வை எதிர்பார்க்கிறது. ஸோ இந்தளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ, நிறையா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அப்போது டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்கு கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ரெகுலராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். The amount of cash flow an investment proposal will be able to generate must be analyzed properly before investing in the proposal. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இட் அவுட்லைன்ஸ் தி ஃப்ரேம் ஒர்க். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இதெல்லாம் அட்வான்டேஜ், இதெல்லாம் சைஸ் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை இது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல். அப்படி ஒரு சர்டைன் ஒரு அசட்டை வச்சு நம்ம வந்து ஒரு கணிக்கிறது. ஸோ அப்படி ப்ரொபோசல் மேக் பண்ணும்போது எதில் நம்ம நல்லா எஃபெக்டிவாக பண்ணால் நல்லா ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the amount of cash flow an investment proposal will be able to generate must be analyzed properly before investing in the proposal. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதை நம்ம ப்ராப்பராக வந்து கேஷ் ஃப்ளோலாம் வச்சு நல்லா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஷுட் மஸ்ட் பி அனலைஸ்டு ப்ராப்பர்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் தி ப்ரொபோசல். நெக்ஸ்ட் திங் வந்து இதை வந்து கேஷ் ஃப்ளோ ஆஃப் தி ப்ராஜெக்ட் பற்றி டீல் பண்ணுறது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் அஃபெக்டிங் தி இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா டு டிசைட் தி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் இஸ் தி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இட் வில் பி ஏபிள் டு பிரிங் பேக் ஃபார் தி கம்பெனி இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்கம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளால் ப்ராஃபிட் ஹையராக ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இட் வில் பி ஏபிள் டு பிரிங்கிங் பேக் ஃபார் தி கம்பெனி இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்கம். இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது, ரிட்டர்ன் எந்த அளவுக்கு நமக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். For example, if project A is bringing 10% return and project B is bringing 15% return, then we should prefer project B. Correct தானே? நான் என்ன சொன்னேன், எதில் ரிட்டர்ன் அதிகமாக வருதோ நம்ம அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஏல வந்து 10% தான் நம்மளால் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியும். பட் இன் கேஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் பியில் 15% நம்ம ரிட்டர்ன் எடுக்க முடியும். அப்படிங்கும்போது we should prefer தி ப்ராஃபிட் பியை தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டூ கான்செப்ட், கேஷ் ஃப்ளோ ஆஃப் தி ப்ராஜெக்ட் மெயினாக பார்ப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸில், அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பார்ப்பாங்க. தென் வாட் ஆர் தி ரிஸ்க் இன்வால்வ்டு அப்படிங்கிறதுலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். ஸோ ரிஸ்க் இன்வால்வ் இஸ் ஆல்சோ தி மேஜர் கான்செப்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ். ஏன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணாலும் கண்டிப்பாக ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து இருக்கும். வித் எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் தேர் இஸ் சம் டிகிரி ஆஃப் ரிஸ்க் இஸ் ஆல்சோ இன்வால்வ். எந்த ப்ரொபோசல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாலுமே கண்டிப்பாக ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் தி மேண்டட்டரி திங் the investment. So the company must try to calculate the risk involved in every proposal and should prefer the investment proposal with the moderate degree of risk only. ஸோ இப்போது என்ன சொன்னேன், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸுங்கும் போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளால் ஹையர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், அதாவது ஹையர் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் சூஸ் பண்ணுவேன் சார். ஸோ ரிட்டர்னை மட்டும் நம்ம பார்க்காம எதில் கம்மியாக ரிஸ்க் இருக்கோ அதுலேயும் அந்த ரிஸ்கையும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் should prefer the investment proposal with a moderate degree of risk. ஸோ எதில் லெஸ் ரிஸ்க் இருக்கோ அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா.
along with the rate of investment, return, risk and cash flow. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ரிஸ்க் கேஷ் ஃப்ளோலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதோட சேர்த்து தெர் ஆர் வேரியஸ் க்ரைட்டீரியா விச் ஹெல்ப் இன் செலக்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம ஒரு ரிஸ்க்கை வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு கேஷ் ஃப்ளோ வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது அந்த ப்ரப்போசல்ஸ்லாம் பார்க்காம மற்ற ஏரியாஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் we can choose the, அதாவது we can select the correct and appropriate investment proposal such as the availability of labor வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், availability of technologies எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவாக இருக்கோ ஸோ அது மாதிரி விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் input and machinery. So these are the areas where we can make investment அப்படின்னு சொல்கிறாங்க. So next, short-term investment decision. So short-term investment decision is also called as working capital decision. So long-term போது capital budgeting பார்த்தோம். இப்போ short-term போது working capital decision. So this decision relates to investment in current assets such as cash, stock, debtors, etc. These decisions affect the day-to-day working of a business. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்ம்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம்லேயே இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஷார்ட் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பார்ப்போம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அசெட் ரிலேட்டடாக இருக்கும். கரண்ட் அசெட்டுன்னு போது என்ன, இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் போது கேஷாக இருக்கலாம், ஸ்டாக், டெட்டார்ஸ். ஸோ தீஸ் டெசிஷன்ஸ், ஸோ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போது நம்ம டே டு டே ஒர்க்கிங் ஆஃப் அ பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் டெசிஷன் அஃபெக்ட் தி லிக்விடிட்டி as well as the profitability of a business because short term assets are more liquid but less profitable. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட லிக்விடிட்டி லெவலும் சரி, நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி லெவலும் சரி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி அஃபெக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு லிக்விடிட்டி வந்து ஹையராக இருக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டியும் லெஸ்ஸராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃபெக்டிவ் கேஷ் மேனேஜ்மெண்ட், inventory management and receivables management are the essential ingredients of sound working capital management. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கேஷ் மேனேஜ் பண்ணுறோம், இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறோம், ரிசீவபிள் மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 மேனேஜ்மெண்ட்டுமே ஒரு எசென்ஷியல் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் டெசிஷன்ஸ். ஸோ ஷார்ட் டேர்ம்க்கும் போது கரண்ட் அசெட்டை டீல் பண்ணும். கரண்ட் அசெட்னா கேஷ், ஸ்டாக், டெட்டார்ஸ்லாம் வரும். ஸோ இதில் ஷார்ட் டேர்மாக இருக்கனால இட் வில் அஃபெக்ட் டே டு டே ஒர்க்கிங் ஆஃப் அ பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெசிஷன் வந்து லிக்விடிட்டி ஆஸ் வெல் அஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விட் வந்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃபெக்டிவ் தீஸ் ஆர் தி மேனேஜ்மெண்ட் ஷுட் பி ஃபார் தி மேக் டிசைட் ஃபார் தி ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இது மாதிரி நம்ம டெசிஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.